ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது குணத்ரய விபாக யோகம்ன்ற 14வது அத்தியாயம். இந்த 14வது அத்தியாயத்தில் நம்ம 27 ஸ்லோகங்களுமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து இந்த அத்தியாயத்தினுடைய பெருமையை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த 15வது அத்தியாயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த 14வது அத்தியாயத்தில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு ஒரு பார்வை. முதல்ல பகவான் இந்த அத்தியாயத்தில் முக்குணங்களை பற்றி சொல்கிறாரு. இந்த அத்தியாயம் முழுக்கவே அப்படி தான். அதில் பார்த்திங்கன்னா எடுத்த உடனே ஆத்மா உடம்பை பற்றியே பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு திரும்ப திரும்ப அதை பற்றி பேச்சு அப்படின்னா, இப்போ அந்த ஆத்மா எவ்வளோ சக்தி வாய்ந்தது, அறிவே உருவானது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அப்படிப்பட்ட ஆத்மா மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு ஜென்மமும் இந்த அறிவே இல்லாத அந்த உடம்புக்குள்ளே ஏன் கட்டுப்படுது அப்படின்ற அந்த கேள்வியோடு தான் ஆரம்பிக்குது. அதுக்கு காரணமே இந்த முக்குணங்கள் தான். சத்வம், ரஜஸ், தமஸ் அப்படின்னு சொல்லி பகவான் அந்த முக்குணங்களுடைய தன்மையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சத்வம் இருந்தால் எப்படி இருக்கும், சத்வகுணம் இருக்குன்னா நமக்கு அந்த ஆத்மாவுடைய இயற்கை தன்மையை அது தடுக்காது, நல்லா ஆத்மா ஒளிவிடச் செய்யும் அப்படின்றதும். அதே போல் ரஜோகுணம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை கர்மத்தில் அந்த செயல்கள்லேயே பற்று இருக்கிற மாதிரி ஈடுபட செய்யும். அதே போல் நமக்கு ஆசைகளுக்கு காரணமாக இருக்கும். அதே போல் தமோ குணம் இருந்தது அப்படின்னா நமக்கு கவனமின்மை இருக்கும், சோம்பல் இருக்கும், தூக்கமாக வரும். அதே போல் அனைத்து விஷயங்கள்லையும் ஒரு மோகம், மயக்கத்திலேயே இருப்போம், சரியான புரிதல் இருக்காது அப்படின்றதெல்லாம் பார்த்து பிறகு ஒவ்வொரு குணங்களும் இன்னும் எப்படி என்ன மாதிரி தன்மை இருக்கும் அப்படின்றத பகவான் சொல்ல ஆரம்பித்தார். ஏன்னா என்னென்ன குணங்களில் எப்படி தன்மை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம அது போல் அந்த எந்தெந்த குணங்களை நோக்கி நம்ம போகணும் அப்படின்ற நமக்கு புரிதல் வரும் இல்லையா. அதே போல் இப்போ எந்தெந்த சமயம் எந்தெந்த குணம் உயர்ந்திருக்கும், அந்தந்த குணத்தினுடைய அப்போ அந்த தன்மை நம்மளை கட்டுப்படுத்தும் அப்படின்றதையும் பகவான் இன்னும் பல ஸ்லோகங்களால் சொல்லிட்டு வந்தார். அதுக்கு பிறகு ஒவ்வொரு குணம் உயர்ந்திருக்கும் போது நமக்கு மரணம் ஏற்பட்டால், அதாவது நமக்கு மரணம் ஏற்பட்டால் அப்படின்னா இந்த உடலில் விட்டு இந்த ஆத்மா பிரிந்து போகுது இல்லையா. அப்போ அந்த அடுத்த பிறவி எப்படியா இருக்கும், சத்வகுணம் உயர்ந்து இருக்கும்போது நமக்கு மரணம் ஏற்பட்டால் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ உயர்ந்த சாஸ்திரம் அறிந்தவர்கள், ஆத்ம ஞானம் கை வந்தவர்கள், அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்குள்ளே, அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்குள்ளே நமக்கு பிறவி கிடைக்கும். அதே போல் ரஜோகுணமும் ரஜோகுணம் அதிகமாக இருக்கும்போது நமக்கு மரணம் ஏற்பட்டால் அப்போ என்ன அப்படின்னா, பலனையே எதிர்பார்த்து கர்மங்களையே செய்பவர்கள் இருக்காங்க இல்லையா, அப்படி ஒரு கூட்டத்துக்குள்ளே பிறப்போம். அதே போல் தமோகுணம் உயர்ந்திருக்கும் போது மரணம் ஏற்பட்டால் அப்போ மூடப்பிறவியாகவே நமக்கு கிடைக்குது. அறிவே இல்லாத இந்த மிருகங்கள் போல் அந்த ஒரு பிறவி தான் நமக்கு கிடைக்குது அப்படின்றது பகவான் அடுத்த சில ஸ்லோகங்கள் மூலமாக சொன்னார். அடுத்த பிறவி இந்த மாதிரி ஏற்படுறது மட்டும் இல்லை, அந்த முக்குணங்களால் எப்படி நமக்கு சங்கிலி தொடர் போல சம்பவங்கள் நடக்கிறது அப்படின்றத பற்றியும் அடுத்த சில ஸ்லோகங்கள் மூலமாக சொன்ன பகவான் பிறகு சத்வகுணம் நல்ல உயர்ந்திருக்கக்கூடிய, வளர்ந்திருக்கக்கூடிய ஒருத்தர் தான் உண்மையாக உள்ளபடி இந்த ஆத்மா பார்க்குறார் அப்படின்றத பகவான் அதுக்கு பிறகு சொன்னார். ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம முக்குணங்களுக்குள்ள ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் விலக்கி சத்வகுணத்தை வளர்த்துக்கிறதுக்கான நம்ம புரிதல் ஆரம்பித்து அதுக்குண்டான செயல்களை செய்வோம். அப்படி செஞ்சாதான் முக்குணங்களை தாண்ட முடியும். முக்குணங்களை தாண்டினாதான் பகவானுடைய பாவத்தையே அடைய முடியும். இது எல்லாத்துக்குமே மூல காரணமாக இருக்கக்கூடியது ஆகார நியமம். அதாவது சுத்தமான ஆகாரத்தை சாப்பிட்றதும் பிறகு புண்ணிய செயல்களில் ஈடுபாடுறதும் அப்படின்றது தான். பிறகு முக்குணங்களையே தாண்டினவனுடைய அடையாளங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அர்ஜுனனுக்கு கேள்வி வர, அப்போ பகவான் முக்குணங்களை தாண்டினவங்களுடைய அடையாளங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சில ஸ்லோகங்கள் மூலமாக பகவான் சொல்கிறாரு. அதை சொல்லி முடித்த பகவான் முக்குணங்களை தாண்டறதுக்கு நம்மளுடைய முயற்சி மட்டும் இல்லை, பகவானுடைய அருளும் தேவை, நிச்சயமாக தேவை அப்படின்றத சொல்லி பிறகு கடைசி ஸ்லோகங்கள் மூலமாக பகவான் சொல்கிறது என்ன அப்படின்னா, 3 விதமான இலக்கு இருக்கு இல்லையா, ஐஸ்வர்யம், கைவல்யம், மோட்சம்னு. ஐஸ்வர்யம்ன்றது சொத்து மட்டுமே இலக்கா, அதையே மனதில் வைத்துக்கொண்டு எல்லா செயல்களையும் செய்யக்கூடியவர்கள். அந்த ஐஸ்வர்யத்தை தரக்கூடியவரும் பகவான் தான். கைவல்யம்ன்றது ஆத்ம அனுபவத்தை நோக்கியே அவங்க செய்கிற வேண்டுற
கேட்குறவங்க அதை தரக்கூடியதும் பகவான் தான். பிறகு இது எதுவுமே வேண்டாம், எனக்கு பகவானுடைய அனுபவம் தான் வேணும்னு கேட்கக்கூடியவர்கள், அந்த இலக்கு வந்து மோட்சம், அதை தரக்கூடியதும் பகவான் தான். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்தையும் கொடுப்பவராக அவர் தானே இருக்கார், அனைத்துக்கும் ஆதாரமாக அவர் பகவான் தானே இருக்கார், அனைத்தும் பகவானுக்குள்ளே தானே இருக்குது. அப்போ எதுனாலும் பகவான் தானே கொடுத்தாகணும். அப்போ அதனால் பகவானே எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுப்பவர் அப்படின்னு சொல்லி இந்த 14வது அத்தியாயத்தை வந்து பகவான் முடிக்கிறாரு. பகவானுடைய அருள்னால், ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவனுடைய அருள்னால் நம்ம 14வது அத்தியாயத்தை முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம 14வது அத்தியாயத்தினுடைய பெருமையை வந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.